பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் கோடி ரோட்ஸும் சந்திக்கிறாங்க. ரெசில்மினியாக்கு முன்னாடி எப்படி சந்திக்கிட்டாங்களோ அதே போல தான் சின்ன கான்ட்ரவர்சி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிக்கி ஸ்டெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க மேட்ச். ரிக்கி ஸ்டெயின்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து கோடி ரோட்ஸ் ஸ்மாக் டவுனோட ஆரம்பத்தில் கோடி ரோட்ஸ் சண்டை வளர்த்துருப்பாரு, ஒரு மேட்ச் கேட்டிருப்பாரு. அதனால ரிக்கி ஸ்டெயினோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்சாக கோடி ரோட்ஸோட ஒரு பெரிய மேட்ச் வச்சாங்க. இந்த மேட்ச்சில் ரிக்கி ஸ்டெயின்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணார். வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ஷாக்கிங்காக கந்தர் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுவார். ஸ்லிப்பர் ஹோல்டு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவார், லாக் பண்ணுவார். எதற்காக கந்தர் அட்டாக் பண்ணாருன்ற கேள்வி உங்களுக்குலாம் வரும். அதுக்காக கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அடுத்து ஆப்பனண்ட் யாருங்கிற கேள்வி வச்சிருப்பார். அதுக்காக கந்தர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி இப்போ தெரியுது. கந்தர் அட்டாக் பண்ணியிருப்பார். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து ஷோகேஸ் பண்ணி தூக்கி காமிச்சிட்டு போயிருப்பார். காமிச்சிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை அங்கேயே போட்டு போயிருப்பார். இந்த மூமெண்ட் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்றது இப்போதைக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்மாக் டவுனில் இது நடந்துச்சு. இதை பற்றி கந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற ஃபீடு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.